ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஃபூஷன் அவனோட ஒய்ஃப் டியாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அவனோட லவ்வர் ரீனாக்காக தான். நீ என்ன தைரியம் தான் இப்படி தப்பு பண்ணியிருப்ப, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உன்னோட ஆர்கான்ஸ் எல்லாமே எடுத்து உன்னை நான் கொல்லாம மட்டும் விட மாட்டேன், நீ என்ன அவளுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்மளோட ஹீரோயே நாங்கள் பார்த்துட்ருக்கா. எனக்கு இந்த நாடகத்தில் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 எபிசோடுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே அப்போ அந்த சிஸ்டம் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக உன்னோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம், உன்னை நாங்கள் உள்ளே அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவளை உள்ளே அனுப்பி விட்டதும் அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்ன நடந்துட்டுருக்குன்னு அவள் டக்குன்னு அங்கே மயக்கமாகி கிடந்து எந்திரிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஃபூஷன் தான் இருக்கான். எங்கே வந்திருக்கோன்னே அவளுக்கு அவங்க புரியலை. அதுக்கப்புறம் ஐயோ இது மெயின் டேடாச்சே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அவள் ரொம்பவே கோவமாயிட்டு, நீ என்ன தைரியம் இருந்தா ரியாக்கு இப்படி ட்ரக்கை கொடுத்துருப்ப, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவள் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ரிட்டன் வந்திருந்தா நீ அவளை ட்ரக்கை கொடுத்து கொள்றதுக்கு பார்த்துருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு புரியுது அவனோட ஒய்ஃப் ஈவிலான ஒரு பர்சன், பட் அவளோட கேரக்டரில் நான் மாட்டிக்கிட்டேன்னா இவன் என்னை சும்மா மட்டும் விட மாட்டானே, என்னை கொலை பண்ணிடுவானே அப்படின்ற சைட் அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவ அங்கே நம்ம ஹீரோக்கு ட்ரக்கு கொடுத்து அவன் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணிட்டு அவளுக்கு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடித்ததுனால பாட்டி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அங்கே ரியாவும் அவனுமே ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த லவ் ஒன்று சேராமல் அந்த பொண்ணு அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டா போல். அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்ததுமே அவளுக்கு ட்ரக்கை கொடுத்து இவள் கொள்றதுக்கு பார்த்துருக்கா. ஸோ அங்கே ரொம்பவே இவன் கோவமாயிட்டு இவளை பனிஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது. நான் என்ன மாதிரி கேரக்டரில் மாட்டிக்கிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அவன் கோவமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிக்கும் போது அப்போ அங்கே சிஸ்டம் சொல்லுது அவனை கூல் டவுன் அக்கையில் உனக்கு கொலையே பண்ணிடுவான்னு. அவள் டக்குன்னு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. அங்கே அவனோட கார்ட்ஸ் வேகமாக பிடிச்சி இழுத்ததும் நம்ம ஹீரோ அங்கே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நீ இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டதுமே நான் இப்போ என்ன பண்ணணும் நீ சொல்கிற அப்படின்றது சொன்னதோ, நீ எதுக்காக ரியாவை இப்படி பண்ணேன்னு சொன்னதோ, உனக்கு என்ன பிரச்சனை, நான் போய் அவட்ட சாரி கேட்டுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறா. அவனுக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னடா புதுசாக நல்லவு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு. அங்கே நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னா சரியாயிருமான்னு சொல்லுதோ, நான் இப்போ என்ன எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கவான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஆல்கஹால் எடுத்து அங்கே குடிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்காகடா இவன் நம்மளை பார்க்குறான்னு பார்த்தா அங்கே உண்மையிலே அவனோட ஒய்ஃப்க்கு அதை குடிச்சா அவங்க அலர்ஜி ஆகும் போல். அது தெரியாமல் இவ பாட்டை எடுத்து குடிச்சு விடா. அவங்க அலர்ஜி ஆகி மயக்கமாகி கிடக்கும் போது திரும்ப அங்கே பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு ரொம்ப அரண்டு போயிட்டுருக்கா. நான் எப்படி விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா உள்ளே குளிச்சுட்டு இருக்கோமே வேமா அங்கே உள்ளே போய் பார்த்தா பாடியெல்லாம் பயங்கரமாக ஆம்ஸ் வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு வாவ் பார்க்க எவ்வளோ தூரத்துக்கு செமையாக இருக்கான், உண்மையிலே இவன் மெயின் லீடன்றதுக்கு கரெக்டான ஒரு பர்சன் தான் சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் டக்குன்னு அவங்க போய் வேமா வரங்களையுமே உட்காந்துக்கிட்டதுமே அப்போ அவன் என்ன எந்திரிச்சிட்டியா, இப்போ நம்ம அவளை போய் மீட் பண்ணலாம், நீ அவட்ட நடந்ததுக்கு சாரி கேளுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அதை எல்லாத்தையுமே அங்கே நம்ம பாட்டி கேட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ பாட்டி அவள் தப்பு பண்ணியிருக்கா, அவளை கூட்டிகிட்டு போய் நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டதும் அவளுக்குமே உடம்புல அலர்ஜியாக இருக்குது, நீ ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கியா வீட்டுக்கு, இல்லை அவளை செக்அப் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்கியா, அவள் எந்திரிச்சதும் நான் அவட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறியே என்ன நியாயம், அவள் தப்பு பண்ணியிருக்கா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இவளை பற்றி உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, தப்பு பண்ணவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் அவள் திருந்தாமல் இருக்கான்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்னால் உன் கூட சேர்ந்து அவளை அனுப்ப முடியாது, மன்னிப்பு கேட்குறதா இருந்தால் நீ போய், இல்லை நான் செத்த பிறகு என் பொண்ணு மேலே ஏறி போடான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன இப்போ சந்தோஷமா பாட்டி உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஹீரோயின் அடப்பாவி நான் எதுவுமே பண்ணலையேடா, நான் இங்கே தெரியாமல் தானே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்போ பாட்டி என் பக்கத்தில் வான் செட்டு அங்கே கூப்பிட்டதுமே பாட்டி நான் தான் இதை பண்ணிட்டேன் தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொன்னதும் எனக்கு அதை தெரியுமா, ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்க, அதுக்காக நீ இப்படி போய் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீ திருந்திட்டேன்னா அது போதும், நீ எதுக்கு கவலைப்படாத, பாட்டி உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேக்கா. ஏன்னா அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது இந்த பாட்டி ரொம்பவே ஸ்டூப்பிட்டான ஒரு ஓல்டு லேடி, எப்போ பார்த்தாலும் அந்த இவில்புல் லேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிருக்கா. பட் அவள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலான்னு நினச்சிருந்துருக்கா. ஆனால் அவங்க உண்மையிலே இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, கண்டிப்பாக என்னால் இவங்களை அப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு நான் பேசாமல் இங்கேருந்து சூசைட் பண்ணிட்டேன்னா என்னோட பழைய இடத்துக்கே போயிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணா. திரும்ப அதே இடத்துக்கு அங்கே வந்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொன்னதும் உனக்கு ஆல்ரெடி 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அதை இப்போ நீ போக்கடிச்சிட்ட, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு திரும்ப பாயிண்ட்ஸ் கிடைக்காது, உன்னோட நிலைமை வேறு மாதிரி ஆகி போயிடும், நீ உண்மையிலேயே சேர்த்து போக வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாயிடுச்சு.
இருக்கு. நீ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு போய் உண்மையிலே பாய்சன் கொடுக்கணும்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னால் அப்படி செய்ய முடியாது, பூஷன் கண்டிப்பாக என் கழுத்தறுத்து என்ன கொலையே பண்ணிடுவான்னு சொல்லுது. நீ ஒய்ஃப் கேரக்டரை நீ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும், அப்படி இல்லைன்னா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் என்ன நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையிலே நீ செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே கரண்ட் ஷாக்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு ஐயோ கடவுளை நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவளை யாரோ அவங்க மாஸ்க் போட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்மளோட ஹீரோ தான். என் கூட வான் சைட்டு அவன் வம்பு பண்ணி இழுத்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக முட்டாள் மாதிரி இப்படிலாம் என்னை வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவன் மூஞ்ச பார்த்தா ரொம்ப கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே டோனை மாற்றிட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்றத சரி கேட்கும்போது நீப்பா ஃபஸ்ட்டு மரியாதையோட ரியாட்ட மன்னிப்பு கேட்கன்னு சொன்னதுமே அங்கே ரியா மன்னிப்பு கேட்கவான்னு சொல்லிட்டு அவன் நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. இன்னும் மூளையில் குழம்பி போயிடுச்சா அவளை பார்த்து மன்னிப்பு கேட்குறதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இவள் வராளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஸோ அப்போ அங்கே வேமாங்க வந்துட்டு கிளம்பி வந்துட்டுருக்கா நம்ம ஹீரோயினுமே பார்த்தா ஹான்மே கூட சேர்ந்தா இருக்கான். ஹீரோயின் போயிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி சொல்லிட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் மண்டி போட்டவங்க கேட்டதுமே ஹான் ரொம்ப கோவமாயிட்டு அவள் என்ன மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவள் என்ன செத்தா போயிட்டா, செத்தவங்களுக்கு ஏதோ வந்துட்டு மரியாதை செலுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ ரியா அவள் எதுவும் வேணுக்குன்னு பண்ணியிருக்க மாட்டா, வீடு நீ அவளை போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே வந்து கிளாஸில் தண்ணி இல்லாமல் இருக்கவுமே நம்ம தண்ணியில் பேசாமல் பாயசன் போட்டு கொடுத்தா நம்மளோட எல்லா வேலையுமே இப்போ ஃபினிஷ் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ ஹான் நான் இப்போ வாட்டர் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதுமே இல்லை நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா அங்கே ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது என்னடா வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து வந்து பிஹேவ் பண்ணுறாளேன்னு. ஸோ அவங்க வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுக்க வந்தால் எல்லாருமே கோவத்தோடு அங்கே பார்த்துட்ருக்காங்க. இதன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நீ என்ன பாயசன் போட்டு கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தட்டி விட்டதோ அவள் கையில் வந்துட்டு சுடு தண்ணியாக இருக்கோமே பற்றுது அங்கே ஃபுல்லாமே அவளுக்கு சூடாக இருக்குது. அப்போ ஹான் சொல்கிறான் நீ வெளியே வந்துட்டு அவளுக்கு அதில் பாயசன் கலந்ததை நான் தான் கண்ணால் பார்த்தனே, நீ திருந்திருக்கா என்னன்னு சொன்னதுமே ஐயோ என்னடா இப்போ வசமாக மாட்டிக்கிட்டமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சொன்னதுமே இப்போ குடிச்சு காமின்னு சொன்னதுமே வேற வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கா. பட் உண்மை என்னன்னா அவங்க வந்துட்டு அதுக்குள்ள பாய்சனே கலக்கலை, அதில் மெடிசன் தான் கலந்துருந்துருக்கா. அப்போ அவங்க அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னதுமே அங்கே அவள் வந்துட்டு எல்லாருக்கும் என் எப்போ பார்த்தாலும் டவுட்டு தானேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா அங்கே வந்துட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. ஒருவேளை ரொம்ப ஓவர் ஆகட்டே இன்னைக்கு பிஹேவ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு ஆப்பிளை கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அங்கே ரியாட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ ஹான் வேமா ஓடி வந்து உன் பொண்டாட்டி இப்படி அழுதுட்டு போயிட்டு இருக்காப்பான்னு சொல்லுதோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வெளியே ஓடி வரும்போது இப்போ நான் என்ன பண்ணி தொலைகிறது இப்படி மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாகும் போது சிஸ்டமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. நான் சொன்னதை விட்டுட்டு நீ வந்து பாயசன் கலந்து கொடுக்காம நீ என்ன வந்து பண்ண மெடிசனாக கலந்துருக்கான்னு சொன்னதும் மெடிசனுமே அதில் வந்துட்டு ஒரு பங்கு தானே, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வேற கோவப்படுது. நான் இப்போ என்ன பண்ணுறது இப்படியே போயிட்டு ஃபைனலாக எப்படியோ ஒன்று சேருவாங்க. பட் வந்துட்டு ஹீரோயின் அந்த நாடகத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு ஃபைனலாக டைவர்ஸ் வாங்குவா. நான் முதவே வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டேன்னா எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும், அந்த ட்ராமாவோட ஹீரோயின் ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல, பேசாமல் அப்படின்னா வந்துட்டு நான் இதை ஃபஸ்ட்டே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டே அங்கே குப்பை கிடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போட்டதுமே அவர் வந்துட்டு திட்டிருக்காரு, நான் இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் திரும்ப எதுக்குமா குப்பையை போட்டு வச்சுருக்கீங்கன்னு. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடும்போது தான் நம்ம ஹான் பார்த்துட்டு இப்படி அழுதுட்டு ஓடிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போ அங்கே கார் ஏதோ இடிக்க வந்துடுது. வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி காப்பாற்றிட்டு கண் எங்கள் புடத்தில் வச்சுட்டு இருக்கியா, ஒழுங்காக பார்த்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் பேசாம நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் கேட்டுட்டு பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா டைவர்ஸ் கேட்குறா, என் கூட சேர்ந்து இருந்தாலும் சாவேயும் இல்லை பொழைச்சாலும் உன் கூட தான் சொல்லிட்டு இருந்தா டைவர்ஸ் கேட்குறாளேன்னு அவனுக்கு எதுவும் புரியல. என்கிட்ட நீ என்ன புதுசாக ஏதாச்சும் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத, நீ டைவர்ஸ் கேட்டால் உடனே நான் கொடுக்க முடியுமா, இது நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும், என்னால் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அடப்பாவி டைவர்ஸ் கொடுக்க மாட்டியா, நான் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாமே தூக்கம் வர மாட்டுது, எனக்கு இருந்த ஒரே வழி இதுதான், இதுலேருந்து வெளியேறணும்னா இவன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி எங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட மெய்ட்ஸ் நிற்கிறாங்க. அவள் பார்த்துட்டு பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே உங்களுக்காக தான் இதெல்லாமே மேடம், நீங்கள் வந்துட்டு எதனாலும் உங்களுக்கு பார்த்து சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அவளுக்கு அங்கே மசாஜ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பெரிய குடும்பத்தில் வந்து மருமகளாக வந்தது எவ்வளோ நல்லா இருக்கு பாரு
அப்படின்ற செட் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் சூனியான்னு வர்றாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கோவம் ஆயிடுச்சுக்கு. நீ வந்து சரியான ஒரு ஈவில் லேடி அப்படின்ற செட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. ஏன்னா அவளுக்கு ரியாவை தான் ரொம்ப பிடிக்கும், அவள் தான் இந்த வீட்டோட மருமகளாக வருவான்னு நினச்சிருக்கா. பட் இவ இப்படி ஏமாத்திட்டு வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு ரொம்ப மோசமாக திட்டா. பட் அவள் ரொம்ப பாசமாக ஒட்ட பேசி பார்த்ததுமே அந்த சிஸ்டம் நீ ஈவில் கேரக்டர் வந்துட்டு கண்டிப்பாக ரன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே கோவம் ஆயிட்டு, பெரியவங்ககிட்ட எப்படி வந்துட்டு பேசணும்னு கொஞ்சம் கூட உனக்கு மரியாதை தெரியாதா, எப்படி பேசிட்டு இருக்க? ரெண்டாவது நான் வந்து அவனோட ஒய்ஃப், எனக்கு தான் எல்லா ரைட்ஸ் இருக்கு, நீ சொல்றன்றதுக்காகலாம் அவனுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு போக முடியாது. நான் செத்தாலும் சரி இல்லை வந்து பொழைச்சாலும் சரி அவன் கூட தான், நான் அவனுக்கு எப்பயும் டைவர்ஸ் கொடுத்துட்டு போக மாட்டேன், அவனை விடவும் மாட்டேன். பேசிட்டு இருந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே சோனியா நான் வந்துட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ என்ன மாதிரி பேசிட்டு இருக்கா தெரியுமா, உன்னையவே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா, விட்டு விட்டு அவள் போக மாட்டேன், சரி உன் கூட தான் சேர்ந்து இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் கண்டிப்பாக இவன் கோமா பேசுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதிர்பார்த்தா அவனுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படின்னா நீ வந்துட்டு அவட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்க சிஸ்டரை தான் அதட்டிகிட்டு இருக்கான். ஒன்றுமே புரிய மாட்டுது, என்னடா நடக்குது, இவன் என்னடா இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ரியா வந்து டிசார்ஜ் ஆகி வர போகிறா. பட் அவள் இன்னுமே சரியாக ரெக்கவர் ஆகலை, அவளை பார்த்துக்கிறதுக்குமே ஆள் இல்லை, அது வாசி நம்ம வீட்டில் தான் அவள் வந்து இருக்க போகிறான்னு சொன்னதுமே ஹீரோயின் அவளுமே ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக நல்லா அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் சூனியன் வந்துட்டு யாரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, பார்க்குறேன்ற பேரில் அவளை திரும்ப கொல்லாமல் இருந்தால் சந்தோஷம் தான் சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நானே அவளை நல்லாவே பார்த்துக்கிறேன், இந்த வீட்டில் இன்னொருத்தவங்களுமே இருக்க வந்தால் எனக்கு ஹாப்பி தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ரியா உள்ளே என்ட்ரானதுமே இவ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை போய் வெல்கம் பண்ணுறா. ரியாக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, நான் வந்து இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படலப்பா, எனக்கு வந்து பார்த்துக்க ஆளுன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு இங்கே கூப்பிட்டாரு, இல்லை நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னதும் ஐயோ நீ ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கா, நீ வா வந்துட்டு மேலே வந்து உனக்கு நான் ரூம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே இந்த ரூமில் வந்துட்டு நீ இருந்துக்கோ, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போனதுமே இவங்க பக்கத்து ரூம்லேயே எதுக்காக இவ எனக்கு ரூம் கொடுத்துருக்கா, இவன் சேர்ந்து ஒன்றா இருக்கதை நான் பார்த்து சாகணுன்றதுக்காக பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பட் ஹீரோயின் ஐடியா என்னென்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு பக்கத்து ரூம் இருந்தால் டெய்லி பார்த்துட்டு அங்கே வந்து மனசு மாறி ரெண்டு பேருமே வேகமாக ஒன்று சேர்ந்துருவாங்க, இவங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்றதுக்காக பண்ணியிருக்கா. சரி நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே வரும்போது அந்த ரியாவை பார்த்தா அங்கே ஃபுட் எல்லாமே சூப்பராக சமைச்சு வச்சுருக்கா, அது எல்லாத்தையுமே சோனியான்னு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது தெரியுமா ஃபுட் எல்லாமே அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே சில பேருக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றத தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வர்றான், வா உனக்காக நான் வந்து மில்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அப்போ அங்கே சோனியான் ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்குது, என் பிரதருக்கு பிடிச்ச மாதிரி அங்கே சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ண ன்றதுக்காக பேசினா அவளுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. அவள் பாட்டு அங்கே வந்து ஃபுட்டில் அங்கே வெளுத்து கட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்படின்னா நான் டெய்லியுமே சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து வேலைக்காரவங்களோட வேலை, அவங்க பார்த்துக்கிறட்டும், நீ அப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் வெளியே அங்கே போய் உட்காந்துருக்கும் போது நம்ம ரியாவுமே வர்றா, நானுமே கொஞ்ச நேரம் உன் கூட சேர்ந்து உட்காரலாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உட்காரும்போது இங்கே வந்து நிறைய ஃப்ளார்ஸ் ரோஸாக இருக்கும், எனக்காக அவர் வந்து நட்டி வச்சுருந்தாரு, பட் இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. என்னன்னு பார்த்தா அந்த ஈவில் கேரக்டர் தான் வந்து அந்த ஃப்ளார் எல்லாமே பிடுங்கி போட்டிருக்கு, நீ என்ன வந்துட்டு டெய்லி இந்த ஃப்ளாரை பார்த்து உன்னோட எக்ஸ் லவரை ரொம்ப நினச்சி உருகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அவளை அங்கே அடிச்சு போட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போயிருந்துருக்கான். இதெல்லாமே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு வந்து இந்த ரோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே நட்டு வைக்கலாமே அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், இப்படி பாட்டி உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் அவங்க மயக்கமாகி விழுக போகிறப்ப ஹீரோங்க பிடிச்சதுமே ஹீரோயின் இப்போ பாட்டியை போய் மீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவளோட ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட், நீ அவளை போய் ரூமில் விடு, நான் பாட்டியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா இவ்வளோ தூரத்துக்கு இவ மாறி போயிட்டாளேன்னு. பிறகு அவங்க பாட்டியை மீட் பண்ண வந்ததுமே பாட்டி இந்த பிரேஸ்லெட் உனக்காக தாம்மா, இது பரம்பரையோடதுன்னு சொன்னதும் பாட்டி எனக்கு எதுக்காக இந்த வந்து பிரேஸ்லெட், எனக்கு வேணாம் பாட்டி, என்கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரிஸ்லாம் இருக்குன்னு சொன்னதுமே அப்பாங்க நீ கண்டிப்பாக இதை வேணான்னு சொல்லக்கூடாது, நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா வந்து பாட்டிக்கு வந்து இவ்வளோ பாசமானவங்களுக்கே அவள் வந்து பாய்சன் கொடுத்து அங்கே கொலை பண்ணி இருந்திருக்கா, கண்டிப்பாக நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என் பர்த்டே பார்ட்டியில் தான் அவள் வந்து அங்கே பாய்சன் கொடுத்து
கொலை பண்ணியிருந்திருக்கா. அப்போ அந்த சிஸ்டமே அதே மாதிரி வந்து சொல்லுது, அடுத்த டாஸ்க் வந்துருச்சு, அவங்களோட பர்த்டே பார்ட்டியில் நீ அவங்களுக்காக வந்து ஃபுட் ரெடி பண்ணணும், அதில் பாய்சன் வந்து கலந்து கொடுக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக என்னால் வந்துட்டு அதை பண்ண முடியாது, நான் பாய்சன் கலக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்படின்னா நீ வந்துட்டு சாக வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ரியா அதெல்லாமே கேட்டுட்டு இவ என்ன பாய்சன் கொடுக்க போகிறாளா பாட்டிக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் அவள் யார்கிட்ட எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாட்டியோட பர்த்டேக்காக அங்கே எல்லாரும் வந்ததுமே அப்போ அங்கே ரியா வந்து பாட்டிக்கு இதை நானே வந்து எம்ப்ராய்டிங் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே கிஃப்ட் கொடுக்குறா. ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும்போது ஏன் நீ என்ன பாட்டிக்காக கிஃப்ட் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ பாட்டி அவள் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு வந்து அவசியமே கிடையாது, அவள் என் பேரையும் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாலே எனக்கு அது போதும்னு சொன்னதுமே பாட்டி நான் உங்களுக்காக உங்கள் ஃபேவரட் கேக் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அப்போ சூனியா எனக்கு கோவமாயிட்டு இவ்வளோ சீப்பானதை நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. அப்போ பாட்டி என்ன கிஃப்ட்டில் சீப்பு பெஸ்ட் இருக்குது அப்படின்ற சேர்த்து அங்கே அந்த கேக்கை கொடுத்ததுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. பட் ஹீரோயின் அங்கே ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுறா. பட் அவள் ஸ்டாப் பண்ண மாட்டா. ரியாவுக்குமே அதில் பாய்சன் கலந்துருக்குன்னு தெரியும், பட் அவளுமே வந்து ஸ்டாப் பண்ணலை. பட் அந்த பாட்டி வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆகலைன்ன பிறகு தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க, பாய்சன் கலந்துருக்கா. பட் வந்துட்டு அதில் பாய்சன் கலந்ததை அவளுக்கு வந்து செஞ்சு கொடுக்க மனசு இல்லை, அதை தூக்கி அங்கே குப்பையில் எரிஞ்சிட்டு அங்கே சும்மா வேறு மெடிசன் மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அவள் பண்ணி கொடுத்துருக்கா. அப்போ அந்த சிஸ்டம் திரும்பவுமே நீ சீட் வேலை பண்ணியிருக்க, இதனால் உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே குறைய போகுது, நீ பண்ணுறதுனால ஸ்டோரிஸ்லாமே சேஞ்ச் வந்துட்டுருக்கு, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டதுமே நான் பாட்டியை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஹாப்பி அங்கே போயிட்டுருக்கும் போதே பாட்டிக்கு அங்கே திடீர்னு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ பாட்டிக்கு இவ தான் வந்துட்டு பாய்சன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே அவளுக்குமே எதுவுமே புரியலை. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது எப்படி வந்துட்டு அவள் பாட்டிக்கு போய் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் பாய்சன் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹான்மே சொல்கிறான், அப்போங்க ரியாக்கு அவன் வந்துட்டு பாய்சன் கொடுத்தா இப்போ பாட்டிக்கு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் வேற கோவமாகறான். அந்த ரியாவுமே அவள் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், ஒருவேளை தவறுதலாக நடந்திருக்கும், அவளை நீ தப்பாக நினைக்காதான்னு சொன்னதும் அப்போ ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அது எப்படி தவறுதலாக நடக்கும், அவள் வேணுக்குனே தான் பாட்டியை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ சூனியானுமே அங்கே ஏற்றி விட்டதும் ஹீரோ செம டென்ஷன் ஆகிட்டு நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவ பாய்சன் வந்துட்டு கலக்காம தூக்கி போட்டதுமே அந்த ரியா கண்டிப்பாக நான் உன்னை மாட்ட வைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அதில் வந்துட்டு பாய்சன் கலந்து விட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ண, என் பாட்டி உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணாங்க, பட் என் குடும்பத்தில் வந்து நீ எப்பயுமே எங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அங்கே வந்துட்டு கோவப்படுறான். அப்போ பிடிச்சி நெரிச்சிட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவள் சொன்னாலுமே கேட்காம அங்கே பிடிச்சி தள்ளி விட்டதில் பாட்டி கொடுத்த அந்த பிரேஸ்லெட் வந்து அங்கே உடஞ்சி போயிடுது. அதை பார்த்துட்டு என் பாட்டி பிரேஸ்லெட் வேற கொடுத்துருக்காங்களா உனக்கு, உன்ன மாதிரி ஆளை போய் அவங்க இவ்வளோ பாசமாக பார்க்குறாங்க பாருன்னு சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு சிஸ்டம்கிட்ட பயங்கரமாக கத்திச்சேக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நான் வந்து பாய்சனே கொடுக்கலன்றப்ப யார் பாய்சன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ பாய்சன் கொடுக்கலன்னா பாய்சன் வந்து கொடுக்கறதுக்கு வேற ஆளாக இருக்க மாட்டாங்க, வேறவங்க கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னதும் அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த சிஸ்டம் சொல்ல மாட்டுது, என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னமே கோவமாயிட்டு நீ என்ன தெரியும் தான் என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருப்ப, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு வந்துட்டு இந்த ஸ்டோரியை நீ யாரை வச்சு நீ வந்துட்டு ரன் பண்ணுற, நான் இல்லாமல் உன்னால் ரன் பண்ண முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே நைஃபை வச்சு குத்திக்க போனால் நம்ம ஹீரோ திரும்ப அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிக்கிற சீன் திரும்ப ஒரு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கோவமாயிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நான் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, மிஞ்சி போனால் நீ என்ன பண்ணிடுவ, ஏன்னா வந்துட்டு நீ சாவடிப்பா அவ்வளோதானே, பேசாமல் நானே செத்து போயிடறனே, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே சாகலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுறா. தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு பாட்டியை காப்பாற்றணும்னு சொன்னதுமே பட் அந்த ஸ்டோரி எல்லாமே டோட்டலாக மாறி போயிடும், சொன்னால் நீ ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, என் பாட்டியை நான் காப்பாற்றணும் அவ்வளோதான் சொன்னதுமே சரி ஓகே இதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு நீ தான் பொறுப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு பாட்டியை காப்பாற்றுறதுக்கு ஒத்துக்கிறது. அப்போ அங்கே டாக்டர் வெளியே வந்து இப்போ பாட்டி நல்லா தான் இருக்காங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுமே பாய்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சான்னு சொன்னதும் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன பாய்சன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லுதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ பாட்டியை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதுமே உங்களெல்லாம் என்ன நான் பயமுறுத்திட்டேனான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி எங்கப்பா நம்மளான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே கில்ட்டி ஆகிடுச்சு. அப்போ அங்கே சூனியானுமே ரொம்பவே
கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அவள் வந்து பாய்சனே கொடுக்காம அவன் மேலே நம்ம பொய்யா பழிய போட்டோமே, அவள் எங்கள் பிரதர்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். ஏன்னா ஒரு இருட்டறையில் அடைச்சி வச்சுருக்கான். அவங்க மயக்கமாய் கிடக்கா. அவன் காப்பாற்றிட்டு எந்திரின்னு சொன்னதும் அவன் கண்ணை முடிச்சதுமே பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொன்னதும் பாட்டி இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குன்னு சொன்னதும் என் மேலே சாஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து காப்பாற்றி தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இங்கே ரியாக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் தான் அதில் பாய்சன் கலந்தேன், அப்புறம் எப்படி டாக்டர் வந்து பாய்சன் கலக்கலன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. பாய்சன் கலந்ததுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா, உன்னோட பிஹேவியர்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அவள் எதுக்காக நீ என் மேலே சந்தேகப்படுறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா இவ பாய்சனை பற்றி அவள் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவட்ட தான் சொல்லியிருந்திருக்கா. அதை கேட்டுட்டு இவன் ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம உடனே நம்ம ஃபூஷன்ட்ட சொல்லிடலான்னு சொன்னால் வேணான்னு சொல்லிட்டு இவ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ அப்படின்னா என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா, என்ன வந்துட்டு யாருமே லவ் பண்ணுறது கிடையாது, எல்லாருமே அவள் பக்கம் தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினா உடனே அங்கே வந்துட்டு அவள் அழுது ட்ராமா பண்ணுறதை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாத, எப்பயுமே உன் மேலே தான் நான் நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். இவனுக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஹீரோயின் மேலே எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அவனா ஒன் சைடில் லவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே வந்து ஹாப்பியாங்கல்ல. அவள் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கோமே, எப்போ பார்த்தாலுமே சன்லைட்லேயே உட்காந்துட்டு இருக்க, ஒரு வேலையே இல்லையான்னு சொன்னதுமே என்ன வேணாலும் பண்ண போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக என்னை இருட்டறையில் அடைச்சி வச்சுருந்தேன், ஏன்னா வந்துட்டு நிம்மதி இல்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே போனாலுமே என்னை வந்து பற்றி உனக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா, இங்கே பாரு என் கழுத்தெல்லாமே எப்படி டார்க் சர்க்கிள் விழுந்துருக்குன்னு பிடிச்சி நெரிச்சு பார்த்தியா, அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக வந்துட்டு அழுதுட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. இப்போ நாளைக்கு வந்து கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டி இருக்குது பார்த்தியா, அதுக்கு நீ என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே உடனே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னதும் அப்படியா நான் இப்போ பாட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அழுது ட்ராமா பண்ணதுமே அம்மா தாயே வாய மூடு, நான் வந்து தயவு செஞ்சு வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ சிஸ்டம் சொல்லுது இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, இன்றைக்கி ரியாவை நீ அவனோட முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணிடலாமே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துருவாங்க. நான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கா. ஸோ அங்கே நீ உள்ளே போன இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே ரியா எங்கே வந்து அவரை காணமேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுக்கு ஜூஸ் கொடுக்க போனால் அவளை கீழே போட்டுட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி. அப்போ அங்கே ஹான் உடனே கொந்தளிச்சுட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ அந்த பொண்ணை இப்படி வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கன்னு. ஹீரோயின் அடப்பாவி நான் இப்போ இது பிறகு எதுவுமே பண்ணலையேடான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அதாவே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கூட இருக்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப மோசமாக அங்கே பேசிட்டு திட்டினதுமே ஹீரோயின் அவளோட இவில் கேரக்டரை காட்டணும் இல்லையா, எதுக்காக நீ ஜூஸை வந்துட்டு எனக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்க, சர்வ் பண்ணுறாருந்தா எனக்கு ஒயினை சர்வ் பண்ணுன்னு சொன்னதும் நீ என்ன அவளை உன் வீட்டு வேலைக்காரி நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல நான் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கே சர்வ் பண்ண வேண்டாம் அவளோட மேலே வந்து ட்ரிங்க்ஸ் அங்கே ஊற்றி விட்றா. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹான்மே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே இவன்ட்ட வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படினாலும் நம்ம மேலே தான் கோவப்படுவான், இவ கூட சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கும் போது அப்போ அங்கே நம்ம ரியாவுமே இவ பார்த்தியாப்பா தெரியாமல் பண்ணதுக்கு இப்படிலாம் என் மேலே பழி போட்டுட்ருக்கா அப்படின்றா சொன்னதும் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உனக்கே தெரியல, அவள் என் மேலே ட்ரிங்கை ஊற்றி என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா, எனக்கு கண்டிப்பாக இதுக்கு வந்து காசு எல்லாத்தையுமே கட்டி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஹான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா ஹீரோயின் எப்படினாலும் என் மேலே கோவப்பட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் சொல்கிறது கரெக்டான நீ பண்ணது தப்பு, அவட்ட மன்னிப்பு கேளு, உனக்கு நான் வேறு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னடா உள்டாவும் நடக்குதுன்னு இந்த ரியாக்கு அதை நம்பவே முடியலை. அங்கே இனி எதுக்காக நீ வந்து இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னதும் என்னோட ரெப்புடேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல ட்ராமா எதையும் நான் விரும்பலை, இந்த ட்ரெஸ்ஸை போய் நீ போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் வெளியே போய் நின்றுட்டு இருந்தான். இந்த ரியா வந்து அவனுக்காக அங்கே வந்துட்டு ட்ரிங்க் எல்லாமே கொண்டு வந்துருச்சுக்கா, அதில் ட்ரக்கு கலந்துருக்கா, உனக்காக தான் இந்த ட்ரிங்கை கொண்டு வந்திருக்கேன், இதை நீ குடி அப்படின்ற செட் அங்கே கொடுக்கும்போது எங்கே அவளைன்னு சொன்னதும் அவளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதை குடிச்சதுமே மயக்கமாகவும் வருது. பக்கத்தில் அங்கே க்ளோஸாக போனதுமே அவன் பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறா ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு. தப்பு எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் அடித்து அவனை மயக்கமாக்கிடுறா. சரி அவன் எங்கள் கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவங்க சிஸ்டர் சூனியான்னு தான் அவனை பார்த்துச்சேக்கா. என்னாச்சு எனக்கு எப்படி நான் இங்கே வந்தேன்னு சொன்னதும் உனக்கு ரொம்ப வந்து ட்ரிங்க் பண்ணதில் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அவள் தான் கொண்டு வந்து சேர்த்தான்னு சொன்னதும் அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க இங்கே இருக்கா அப்படின்ற சொல்கிறாங்க. அவளை பார்த்தா வெளியே போய் உட்காந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா. நம்ம ஹான் வந்து அங்கே ரியாக்கு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு
அடப்பாவி என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இப்படிலாம் வந்து ட்விஸ்ட்டை உண்டாக்குனேன்னா எவ்வளோ பெரிய வந்துட்டு இஷ்யூ ஆகும் தெரியுமா? எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ட்ராமாவில் நீ வந்து இப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகி அவங்க பிரியிற மாதிரி வேற வந்துச்சு. கண்டிப்பாக நீ இப்படி நடக்க விட மாட்டேன், என்னோட வீட்டுக்கு நான் போக வேணாமா, நான் உனக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன்கிட்ட நீ நில்லை இப்போ என்ன வந்து பண்ணிட்டுருக்க அப்படின்ற சேர்த்து கேட்டா அவன் கண்ணுக்காமல் போனதுமே உனக்கே நான் அவள் வேணுமா, நான் வந்து ஹெல்ப் பண்ண வான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுற, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்காக பண்ணுறனா நீ ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேல அதுக்காக தான். பட் வந்துட்டு நீ வந்து அவளை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹார்டான ஃப்ளாட்ஸை கொண்டு வந்துட்டுருக்க, இப்படிலாம் யாராச்சும் கொண்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நான் இப்படி எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணு, நான் உனக்கு நீ என்னென்ன பண்ண தப்பலான்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஸோ அது மூலமாக வந்துட்டு நீ ரிஹர்சல் பார்த்துக்கலான்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவட்ட வந்து எப்படி லவ் சொல்கிறது ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோ டென்ஷன் ஆகி போயிட்டு வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு அட பாவி நான் வந்து உன்னை ஃப்ரெண்டுன்னு நினச்சி வீட்டுக்குள்ளே விட்டா ஏன் பொண்டாட்டியவே என்னந்து பறிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு இவனுக்குமே பயங்கரமாக அடிச்சாங்க. சண்டை வந்துட்டு உருள ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் முதல் ஸ்டாப் பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கே அவனுக்கு மெடிசன் போட்டு வச்சேக்கா. ப்ளீஸ்ப்பா என்னால் தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு உன் புருஷனை நீ கவனி, நான் போகிறேன்னு சொல்லிட்டவே போகிறான். அப்போ நம்ம ஹீரோவுக்குமே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு எதுக்காக நீ இப்போ வந்துட்டு என்ன விஷயம்னு தெரியாமல் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்த, ஏன் நீ இப்படி பண்ணுறா, ஹாஸ்பிட்டலில் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் நான் ஒன்று தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே அவளுக்கு அவள் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுறா. அவங்க உள்ளேயுமே கொண்டு வந்து அவள் உட்கார வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ரியா உனக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன் நான் பார்க்க வந்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை சரி ஓகே நீ இப்போ வெளியே போ நான் வந்துட்டு பேசிக்கிறேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு போயிடுச்சேக்கா. கோவம் ஆயிட்டாங்க, கிளாஸை தூக்கி எரிஞ்சிட்டு உண்மையை சொல்லு என் ட்ரிங்க்ல நீ தானே ட்ரக்கை கலந்தான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கா, அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னதும் எனக்கு எல்லா விஷயம் தெரியும் நீ தான் இதை பண்ணன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணன்னு சொன்னதுமே அப்பாங்க அவள் இதுக்கு முன்னாடி ட்ரக்கு கொடுத்தா இதே மாதிரி அவள் பண்ணிட்டு ஏன் மேலே பழிய போகிறான்னு சொன்னதும் அப்படியா நம்ம சிசிடிவியை செக் பண்ணலாமான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிடாத, உன் மேலே இருக்க லவ்னால நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாத மரியாதையை வெளியே போன்னு சொல்கிறான். இப்போ அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இவதான், இவ இல்லைனா என் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தா அவள் விலகிக்கிட்டதுமே இவளை அவை கீழே விழுந்து அங்கே அசிங்கமாயிட்டு அவங்க இருந்து போகும்போது என்னாச்சு இவளுக்கு எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அப்போ அங்கே அந்த சோனியன் வந்து பிரதருக்கு இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துறியான்னு சொன்னதுமே அவள் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு என்னை பார்த்தா என்ன ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு போயிடுச்சேக்கா. அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு மேலே மீட் பண்ண போறியா இல்லை ஃபீமேலான்னு சொன்னதும் எல்லாத்தையும் நான் என்ன உன்ட்ட சொல்லிட்டு போகணுமா, நீ நான் சொல்லிட்டா போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போனா இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், யாரடா மீட் பண்ண போகிறான்னு பார்த்தாங்க ஹானை தான் மீட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ரொம்பவே வைத்தச்சலாயிடுச்சுக்கு. ஹானுக்கு வந்துட்டு அவள் ஏகப்பட்டாங்க ஐடியாஸ் எல்லாமே கொடுக்கவுமே சரி ஓகே நீ எதுக்காக எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லிட்டுங்க கேட்டுட்டு சரி எனக்கு புரிஞ்சுக்குச்சு உன்னோட நடுவில் அவள் வரக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறியான்னு சொன்னதும் ஆமாப்பா அப்புறம் நான் எப்படி என் ஹஸ்பண்டை விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிட்டேக்கா மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரியா மறைஞ்சிருந்து பார்க்கும்போது ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா. பூனைக்குட்டிக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு அங்கே பேசுனதும் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் இல்லையே ரொம்பவே டேஞ்சராக இருப்பா, டோட்டலாக மாறி போயிருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அங்கே ஷாக் ஆகுது. வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சோனியானை வந்து சில பேருக்கு வந்து ஹரஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹான் வந்துட்டு இப்போ காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் போகும்போது அப்போ அந்த சிஸ்டம் ஆல்ரெடி நான் சொன்ன எதையுமே நீ ஃபாலோ பண்ணலை, இப்போ ஈவிலான பர்சன் அவள் கஷ்டப்படுறதை நீ பார்த்து ரசிக்க தான் செய்யணும், அதை விட்டுட்டு நீ இப்போ காப்பாற்றினா திரும்பவுமே ஸ்டோரி சேஞ்ச் ஆகி நீ வந்துட்டு உண்மையிலே சேர்த்து போகிற நிலமை வந்துடும், நீ வந்து தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத சொல்லிட்டு இருக்கு. நீ நான் அப்போ அங்கே வந்துட்டு எதையுமே கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, கண்டிப்பாக நான் வந்து இதை மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்து பெப்பர் ஸ்ப்ரேலாம் அடித்து அவங்களெல்லாம் அடித்து விரட்டி விட்டு காப்பாற்றிடுறாங்க. ஏன் நம்மளை ஹக் பண்ணிட்டு அழுகும்போது அந்த சிஸ்டம் ஏதோ சொல்ல வரும்போது வாய் மூடிட்டு பேசாமருன்னு சொன்னதுமே அடிப்பாவி நான் எதுவுமே பேசலையே, நான் என்ன பேசுனேன் என்ன இதுக்கு இப்படி கோவப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்ததுமே நம்ம
ஹீரோ 2 பேரும் எப்போ ஃப்ரெண்ட் ஆனீங்க, எங்கே போய் சுற்றிட்டு வரீங்கன்னு சொன்னதும், நாங்களா ஷாப்பிங் போனோம், ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா 2 பேரும் எவ்வளோ தூரத்துக்கு எளிய முனையமாக இருந்தாங்க, இப்படிலாம் வந்துட்டு இருக்காங்களேன்னு. பிறகு அப்புறம் அவளுக்காக வந்துட்டு அவள் நெக்ஸ்ட் டே பால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த பால் எனக்குன்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துச்சேக்கா. பிறகு அவங்க பிரதரை மீட் பண்ணிட்டு, பிரதர் உங்களுக்கு என்ன அவளை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. எனக்கு என்னமோ ஹானுக்கு அவளுக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அவளுக்கு வந்துட்டு பிடிக்காம போச்சுன்னா அவங்க 2 பேருமே ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க கையை விட்டு போயிடுவா. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஹானாவை போய் மீட் பண்ணிவிட்டு 2 பேரும் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவகிட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றி பேசிட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஏன் தனியாக நீங்கள் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா, நான்லாம் சாப்பிட மாட்டேன்னா, நானுமே உங்க கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே ரியாவுமே வந்து சாப்பிட்றதுக்காக ஸோ எல்லோரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ட்ரிங்க் பண்ணாதான் உனக்கு அலர்ஜின்னு தெரியலன்னு சொன்னதுமே, அதெல்லாம் இல்லை நான் மெடிசன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணால் அவன் மயக்கமானதுமே எல்லோரும் பயந்து போனதும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு அலர்ஜி ஆகலை, ட்ரிங்க் வந்து ஓவர் டோஸாக இருக்குது, அது வசம் மயக்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே ரியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போங்க நம்ம அது கான் வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே ஒத்துக்க மாட்டா. அவள் ரொம்ப கோவமாயிட்டு போயிடுறா. இவன் அங்கே தூக்கிட்டு வந்துடுச்சேக்கா. அவள் வந்து அப்படியே வந்து பேசிட்டு அவனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா. வீடு வந்துருச்சு வான் சைட் அவன் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சுட்டு ஹீரோயினை ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருக்கான். தூக்கத்தில் ஹஸ்பண்ட் அப்படின்லாம் பேசுவோமே, உனக்கு என்ன உண்மையிலே என்ன பிடிக்குவான்னு சொல்லி கேட்டதோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கான். சூனியா நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்டதை ஷாப்பிங் பண்ணிலாம் வச்சுருக்கா. நம்மளுமே வெளியே போகணும்னு சொல்லிட்டுருக்கா. அங்கே ரியாக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாயிட்டு இருக்கா. அவள் ரியாவை கூட வர வேணான்னு சொன்னதுமே அவள் அவங்க வெளியே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் அவட்ட போய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், எல்லாருமே உன் பக்கம் நீ வளைச்சி வச்சுக்கிட்டே இல்லை, எனக்கு நீ யாரும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வில்லத்தனமாக பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இந்த பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு நல்லவளாக இருந்தால் ஏன் இப்படி பேசுகிறான்னு சொல்லும்போது, அப்போ சிஸ்டர் நீ ஈவில் கேரக்டரில் வரலைன்னா ஒரிஜினல் ஹீரோயின் ஈவிலாக மாற வேண்டியதுதான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறான், நீ இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும், அவங்க 2 பேர்த்தையும் ஊற்று வைக்கலைன்னா உன்னால் இதுலேருந்து போக முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே உள்ள முடி அங்கே கூட்டிகிட்டு வராங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன், அதனால தான் உன்கிட்ட வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு என்னென்னமோ பேசிட்டேன்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டு ரியாக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவள் அழுதுட்டு போனதுமே ஹான்மே அவளை சமாதானப்படுத்த பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது எதுக்காக என்கிட்ட எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்போ ஏன்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ ரியாட்ட இதை போய் சொல்லணும், அவள் பாரு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு சொன்னதும், நான் ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் ஒன்றும் உன்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, நான் என்ன என்னோட வீட்டுக்கெல்லாம் போக வேணாமா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவளை வந்து கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. யாரா பண்ணுன்னு பார்த்தா எல்லாம் நம்ம ரியாவோட வேலை தான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு ரியா நீ எதுக்காக இப்படி பண்ண, நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தேன்னு சொன்னதும், நல்ல பொண்ணாக இருந்து நான் என்ன பண்ணுறது, எல்லாருமே என் வாழ்க்கையவே கெடுத்துட்டேங்க, என் கையில் இருந்து எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹான் காப்பாற்ற வந்ததுமே அவனையுமே ஆளை வச்சு அடிக்க விட்றா. அவளை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். பிடிச்ச அவளை தள்ளி விட்டதுமே ரியா ரொம்ப கோவமாயிட்டு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கத்தி வச்சு குத்திட்டு நீ வந்து என் கூட சேர்ந்து வாழ விருப்பலைன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாவலான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணிக்கிறா. ஸோ அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஹீரோட்ட நான் வந்துட்டு போய் சொன்னேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ என்ன சொன்ன, நீ வந்து என் கூட சேர்ந்து இங்கே வந்து லவ் பண்ணி இருந்தேன்னா வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னேல, வந்து அவ கூட சேர்ந்து வாழலைனாலும் சேர்ந்து செத்து போயிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து நீ வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க செத்து போனதுமே ஹீரோயின் ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு அழுதுட்டேக்கா. டக்குன்னு பார்த்தா அவளோட இடத்துல தான் உட்காந்துட்டேக்கா. ஐ திங்க் அப்படின்னா இது எல்லாம் என்னோட கனவு தானான்னு சொல்லி அவள் பார்க்கும்போது வந்து அவட்ட வந்து அசிஸ்டன்ட்மே பேசிட்டு இருக்காங்க. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே ரியாக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகே சொல்கிற மாதிரிலாம் அங்கே ஸ்டோரி இருக்குது. அதை பார்த்துட்டு இது பிற நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பட் அப்போ அங்கே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டோரியோட எண்டிங் சுத்தமாக பிடிக்கல, ஸோ அதனால் அந்த ஸ்டோரி ரைட்டிங்கை நான் மாற்றிட்டேன்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோவோட வாய்ஸ் தான் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.